என் வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு சார், ஆடியபிளா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சாமிநாதன் சூப்பர். நமது உதவுங்கரம் திட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் சபரிநாத், சென்னையிலிருந்து இணைந்துள்ளேன். நாம் இப்பொழுது திட்டம் விளக்கம் பற்றிய வீடியோவை கேட்டு அறிந்தோம். நமது மீட்டிங்கில் புதிதாக வந்திருக்கும் நபர்களுக்காக திட்டத்தை விளக்குவதற்காக திட்ட விளக்கம் அளிக்க திரு சுபாஷ் அவர்களையும், வாராந்திர வருமானம் பற்றிய விளக்கம் அளிக்க திரு டாக்டர் தயாலமூர்த்தி அவர்களையும், சிறப்பு வருமானத்தை மறுபடியும் நானே உங்களுக்கு விளக்கம் தருகிறேன். ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி பற்றிய விளக்கங்களை உங்களுக்கு திரு ராகவன் ஐயா அவர்களும் விளக்கம் அளிப்பார்கள். இப்பொழுது சுபாஷ் சார் அவர்களை திட்ட விளக்கம் பற்றி விவரமாக தெரிவிக்க அழைக்கிறேன். சார், சுபாஷ் சார் இருக்கீங்களா? தேங்க்யூ சார். ஓகே சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உதவும் கரும் திட்டத்தில் இணைந்திருக்கும், இணையவழி கூட்டத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் பேர் சுபாஷ், நான் கோயம்புத்தூர்லேருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். உதவும் கரும் திட்டத்தில் நான் 14ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். இப்போ வரைக்கும் இந்த உதவுங்கிற திட்டத்தில் 226 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா 1, 226 பேர் ஆக்டிவேஷன் ஆயிருக்காங்க. இன்ஆக்டிவ் ஐடி எதுவுமே கிடையாது. இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு உங்களோட உதவித்தொகை பார்த்தீங்கன்னா 1610 ரூபா. ரெண்டாவது, இந்த திட்டத்தில் ஆள் சேர்த்து தேவையில்லை, ஆள் சேர்த்து கட்டாயமே இல்லை. மற்ற திட்டங்களை காட்டிலும் நம்ம திட்டம் ரொம்ப எளிமையா இருக்கும், எல்லாத்துக்கும் புரியும்படியா இருக்கும். ஆள் சேர்த்துனா ஒரு வருமானம் இருக்குது, ஆள் சேர்த்தினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா 4 நிலையில நம்ம வருமானத்தை ஈட்ட முடியுது. முதல் நிலை வருமானம் பாத்தீங்கன்னா 510 ரூபா. இணைந்த 3 நாட்கள்ல முதல் நிலை வருமானம் நம்மளுக்கு கிடைச்சிருது. இரண்டாம் நிலை வருமானம் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய். அது ஆளுநர் சேர்களை பொறுத்து படிப்படி நம்மளுக்கு வரும். மூன்றாம் நிலை வருமானம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போன் பிளஸ் 5 ஹெல்பிங் ஐடி. நான்காவது நிலையில 51,000 ரூபாய். அது நம்ம படிப்படியா ஆள் சேர்களை பொறுத்து நம்மளுக்கு வங்கி கணக்கு வந்து சேரும். இந்த 4 நிலை வருமானத்துல சேர்த்துறதுனால, ஆள் சேர்த்துறதுனால என்ன இது இருக்குன்னா அதுக்கு பெனிஃபிட் தனியா இருக்குது. சப்போஸ் நாங்க சேர்த்துறோம் அப்படின்னா அதுக்கு தனியா வாராந்திர வருமானம், ராயல்டி வருமானம், இந்த மாதிரி படிப்படியா இருக்குது. மினிமம் அமௌண்ட் 51 ரூபா செட் பண்ணியிருக்கோம். மேக்சிமம் ஆள் சேர்த்து பொறுத்து இருக்கு. சப்போஸ் 10 ஐடி போடுறீங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர் அவங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்குது. 22 ஐடி போட்டா 4000 ரூபாய். 51 ஐடி போட்டீங்கன்னா 4000 ரூபாய். 73 ஐடி போட்டீங்கன்னா 4000 ரூபாய். 99 ஐடி போட்டீங்கன்னா 99 ஐடி போட்டோம்னா 4000 ரூபாய். கிட்டத்தட்ட அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டலாம். இதுல சேர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் போனுக்கு ஒரு ஜிபே நம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும், 2-3 ஐடியில போட முடியாது. ஐடி போட்டீங்கன்னா ஐடி போடுற போது ஒரு 60 நிமிஷத்துல ஆக்டிவேஷன் பண்ணிடணும். யாருக்கிட்டமே பாத்தீங்கன்னா முதல்ல சேர்றதுக்கு முன்னாடி அமௌண்ட் வாங்கிட்டு தான் ஐடியை போடணும். ஃப்ரீ ஐடி யாருக்கும் போடக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் இன்ஆக்டிவ் ஆகாம போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு பணம் அனுப்புனதுக்கு பிறகுதான் நீங்க ஐடியை போடணும். அதுக்கு முன்னாடி நீ ஐடி போட்டுருவாருன்னு சொல்லிட்டு நீங்க போட்டு வச்சீங்கன்னா, சப்போஸ் அவர் சேரல, விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா திருப்பி அது இன்ஆக்டிவா இருக்கும்.
அதுக்கு ஒரு ஆள் நபரை தேடிட்டு இருக்கணும். அது தேவையில்லாம நம்மளுக்கு அது மன வருத்தத்தை தரும். இந்த 1210 ரூபா நீங்க சப்போஸ் சேர்ந்துட்டு பணம் கொடுத்துட்டு திருப்பி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அது வந்து திரும்ப கிடைக்காது. அது பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு நன்கொடையே போயிருக்கும். ஸோ திருப்பி நம்ம அவங்க கிட்ட திருப்பி வாங்க முடியாது. அதனால உங்களுக்கு யாரு உங்களுக்கு ரெஃபர் பண்றாங்களோ அவங்க கிட்ட முழுமையா திட்டத்தை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க திட்டத்துல ஜாயின் பண்ணலாம். நீங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்துற போது உங்களுக்கு உடனடி வருமானம் 100 ரூபாய் இன்ஸ்டன்டா கிடைக்கும். 1210 ரூபாயில 1000 ரூபாய் ஹெல்பிங் ஐடிக்கும் 510 ரூபாய் ஹெல்பிங் ஐடிக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் அமௌண்ட் 100 ரூபாய் வந்து உங்களுக்கு நேரடியாவே கிடைக்குது. நேரடி பரிந்துரைக்கு இம்மீடியட்டா கிடைக்கும். அது போக சிறப்பு நிலை வருமானம் இருக்கு இதுல. அதை பத்தி இது சபரிநாத் சார் சொல்லுவாரு. ஓகே சார். ஓகே சார், சிறப்பு நிலை வருமானம் வந்து நம்ம ரெண்டா வச்சிருக்கோம் சார். ஒன்னு போர்டு லெவல் இன்கம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெகா ஹெல்ப் கிஃப்ட். போர்டு நிலை வருமானங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட இரண்டாவது நிலையில 1292 ஐடிஸ் வரும்பொழுது முதல் நபருக்கு சீனியாரிட்டி அடிப்படையில முதல் நபருக்கு இந்த போர்டு நிலை வருமானம் ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படுது. இது ஒரு முறை மட்டும் கிடையாதுங்க. அடுத்த 1292 ஐடி, அதாவது 2584 ஐடி வரும்பொழுது இரண்டாவது நபருக்கு, மூன்றாவது நபருக்கு மறுபடியும் ஒரு 1292 ஐடி இரண்டாம் நிலை அடையும் பொழுது இது மாதிரி ஒவ்வொரு 1292 ஐடிகளும் வரும்பொழுது ஒவ்வொரு நபருக்கா சீனியாரிட்டி அடிப்படையில 10 லட்சம் ரூபாய் போர்டு லெவல் இன்கமா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நண்பர்களே, இன்னொன்னு வந்து மெகா ஹெல்ப் குழுக்கள் திட்டம். அதுவும் வந்து ஒரு 1292 நபர்கள் அடையும் பொழுது இரண்டாம் நிலையில குழுக்கள் முறையில ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பு தக்க தங்கம் வந்து இலவசமா வழங்கப்படுது, குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து. இதுவும் ஒவ்வொரு முறையும் 1292 நபர்கள் அடையும் பொழுது இந்த குழுக்கள் வந்து நடைபெறும். இது எல்லாமே நம்ம லைவா வீடியோ சாட்ல பார்க்கலாம். இதுல எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இதுல வகுத்து இருக்காங்க. அடுத்து நம்ம டாக்டர் தயாளமூர்த்தி சார் வீக்லி வருமானத்தை பத்தி பேசுவாங்க. ஓகே. டாக்டர் தயாளமூர்த்தி சார் இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நான் கோயம்புத்தூர்ல இருந்து டாக்டர் தயாளமூர்த்தி பேசுகிறேன். நமது திட்டத்தை பற்றி அனைத்தையும் விளக்கமாக திரு சபரிநாத் அவர்கள் அழகாக கூறிவிட்டார்கள். என்னுடைய ஒரு சின்ன கருத்து, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால எல்லாம் கெஸ்ட் வந்திருக்கிறதுனால ஒரு சின்னதை மட்டும் சொல்லிட்டு நான் இது உதவும் கரம் என்பது ஒரு புதுமையான திட்டம். அனைவருக்கும் உதவும் திட்டம் உதவும் கரம் திட்டம். ஏழைகள் இல்லா பாரதத்தை உருவாக்கும் கரம் உதவும் கரம். கட்டாயப்படுத்தி நண்பர்களை அழைத்து வந்து கடைசியாக அவர்களை எளிமையாக விரோதிகளாக மாற்றும் திட்டம் அல்ல இந்த உதவிக்கரம் திட்டம். ஒரு முறை ரூபாய் 1610 செலுத்தி அல்ல உதவி செய்து இணைந்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பென்ஷன் ஓய்வூதியம் வருவது போல உங்கள் வங்கி கணக்கில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் எங்களுடைய திட்ட விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்லது நான் போன் நம்பர் 4-5 பேரோட போன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுல எது உங்களுக்கு தேவையோ அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். நேற்றுக்கு ஒருத்தர் 1 மணி நேரம் என்கிட்ட பேசினார். அவரும் பல திட்டங்கள் இருந்துட்டு இது என்ன பண்ண எப்படி பண்றீங்க கடைசியில எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பணம் சொல்றேன், நீங்க வந்து ஐடி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போட்டுருவாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த திட்டத்தை பத்தி வாராந்திர வருமானம் 2 நிலையில நம்ம வந்து கொடுக்குறோம். இன்னைக்கு புதன்கிழமை வரலும் சேர்றவங்களுக்கு சனிக்கிழமை முதல் வாராந்திர வருமானம். அது எப்படி என்றால், நாம் யாரையும் கட்டாயப்படுத்தி சேர்த்த வேண்டாம் என்று சொல்லுகிறோம். உண்மையிலும் உண்மை. யாரையும் நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம், யாரையும் விரோதிகளாக்கவும் வேண்டாம். இந்த மாதிரி பல திட்டங்கள்ல சேர்ந்து நம்மளை பார்த்தா பேசாம கூட போறவங்க
மறுபடியும் வேற எதாவது கொண்டு போய் விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால நீங்க யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி நீங்க இதுல சேருங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். திட்டத்தை விளக்குவோம். அவங்களுக்கு இதுல நன்மை இருந்ததுன்னா தாராளமா அவங்க சேர்ந்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்க நான் யாரையுமே கட்டாயப்படுத்தி போடணும்னு சொல்லல. அதே போல ஒரு நபரை நீங்கள் உங்களுடன் இணைக்கும் பொழுது உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். கூடுதல் வருமானம் என்பது ஒரு நபரை இணைக்கும் போது உங்களுக்கு 100 ரூபாய் ஒரு ஸ்பான்சர் இன்கம் உடனடியாக உங்கள் வங்கி கணக்கு சேரும். ஸ்பான்சர் இன்கம். பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் குறைந்தபட்சம் ஒரு நபரை சேர்த்தும் பொழுது குறைந்தபட்சம் 51 ரூபாய் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது சென்ற வாரம் நாங்கள் 100 ரூபாயாக எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தோம். இரண்டாவது, நீங்கள் 10 நபர்களை இணைத்து விட்டால் 10 நபர்களுக்கு உங்களுக்கு போனஸாக 2000 ரூபாயும் 10 நபர்களுக்கு உடனடி வருமானமாக ஸ்பான்சர் இன்கம் 1000 ரூபாயும், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஒரு நபரை இணைத்ததன் மூலம் 100ம், இரண்டாவது நபரை இணைத்ததன் மூலம் 200ம் நாங்கள் சென்ற வாரம் கொடுத்தோம். இது மினிமம் குறைந்தபட்சம் முதல் நபரை இணைக்கும் போது 51 ரூபாய் குறைந்தபட்சம். பணமே இல்லைனாலும் உங்களுக்கு 51 ரூபாய் உங்க கணக்கில் சேர்ந்துடும். அதே போல 10 நபர்கள் இணைக்கும் போது உங்களுக்கு 100 ரூபாய் சேர்ந்துவிடும். இதுதான் எங்களுடைய சிறப்பு அம்சம். அதாவது உங்களது வங்கி கணக்குக்கு பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாங்கள் இப்படி ஒரு திட்டத்தை துவக்கி வைத்துள்ளோம். இது சென்ற வாரம் நாங்கள் 10 நபர்களுக்கு 200 ரூபாயும் 30 நபர்களுக்கு 100 ரூபாயும் என்று அவரவர்கள் வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டு விட்டது. அனைவரும் பணம் வந்து விட்டது என்றும் குரூப்பில் பதிவிட்டுள்ளார்கள். இதுதான் வாராந்திர வருமானம். இதை பற்றி இன்னும் விளக்கமாக திரு பிரகாசம் அவர்கள் சொல்லுவார்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டாக்டர் தயாளமூர்த்திக்கு அழகாக விளக்கம் கொடுத்தார். அவருக்கு எங்களது உதவியும் கரம் திட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்துல நம்ம இப்போ டாக்டர் தயாளமூர்த்தி சார் சொன்னது மாதிரி சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த திட்டத்துல ஒரு ஆளுக்கு உதவி செய்யறது 1610 ரூபா. இந்த 1610 ரூபாவும் நீங்க யார் வழியாக சேர்றீங்களோ அவங்ககிட்ட நீங்க கொடுத்துடணும். அவங்க தான் உங்களுக்கு ஐடி போட்டு உங்களுக்குள்ள பேமெண்ட் எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. டைரக்டா யாருமே நீங்க பண்ணக்கூடாது. நீங்க காசு ஒரு ஆரோட காசை வாங்கிட்டு அவங்க பேர்ல உங்க ஸ்பான்சர் நீங்க உங்க ஐடியை ஓபன் பண்ணி நீங்க சேர போற நபருக்கு ஐடியை கிரியேட் பண்ணி அந்த ஐடியை ஓபன் பண்ணி அதுல ஒரு 3 பேமெண்ட் வரும். அந்த பேமெண்ட்டை பண்ணியாச்சுன்னா நீங்க அந்த நபர் ஆக்டிவேட் ஆயிடுவார். அப்புறம் அவர் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா தான் அவர் வேற ஒரு ஆளுக்கு ஐடியா போடணும். இப்படி ஒவ்வொரு ஸ்பான்சரும் அவங்க கீழே சேர்க்கிறவங்கள காசை வாங்கிட்டு தான் நீங்க போடணும். இதை பத்தி திரு சபரிநாத் சார் அழகா கூறினாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, டாக்டர் தயாளமூர்த்தி சிறப்பு நிலை வருமானத்தை பத்தி பேசினாங்க. இதுல என்னன்னா நம்ம திட்டத்துல ஆள் சேர்க்க தேவையில்லை அப்படின்னு இருக்கு. அதுக்காக ஆள் சேர்க்கிறவங்களுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆள் சேர்க்கிறவங்களுக்கும் இருக்கு. இப்போ ஒரு திட்டத்துல நம்ம இது கிரவுட் ஃபண்டிங் திட்டத்துல நீங்க போனீங்கன்னா எந்த திட்டத்தினாலும் மேக்சிமம் 2 பேர் சேருங்க, 4 பேர் சேருங்க, 3 பேர் சேருங்க, அப்படி சேர்த்தா தான் முடியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆள் சேர்க்க முடியாதவங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஆள் சேர்க்கிறவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுப்பாங்க. அந்த வருமானத்துக்காக அந்த ஆட்களை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டே பண்ணிடுறோமா? அப்படி பண்ணிடுறது சார். மைக்கை மியூட் பண்ணிருக்கேன். நான் பண்ணிட்டேங்க சார். அப்படி நீங்க ஆள் பிற கம்பெனிகள்ல ஆள் சேர்க்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆள் சேர்க்க முடியாதுன்னா கிடைக்காது. இப்போ நீங்க பிற திட்டங்களை நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் கேன்வாஸ் பண்ண போறீங்க, இந்த திட்டத்தை பத்தி எடுத்து சொல்ல போறீங்க அப்படின்னா அவர் கேட்பாரு, சார் இதுல ஆள் சேர்க்கணுமா? ஐயா ஆமாங்க 2 பேரும் சேர்க்கணும் அப்படின்னா, ஐயா ஆளை விட்டுருங்க, ஆள் சேர்க்கறதுனால என்னால் முடியாது, நான் வேணா சேர்ந்துக்கிறேன், ஆள் சேர்க்கறதுலாம் என்ன முடியாது. இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். சில பேர் நாங்க சேர்க்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி சேர்க்கறதுனால அப்படின்னு கேட்பாங்க. இப்படி 2 வகையான ஆட்கள் இருப்பாங்க.
இப்போ நம்ம சில திட்டங்கள் என்னது ஆள் சேர்க்க மட்டும்தான் முடியும் அப்படின்னா, இந்த ஆள் சேர்க்க முடியாதுங்கிறவங்க நம்ம கூட்டத்துல சேர முடியாது. நம்ம திட்டத்துல அந்த அந்த குறிப்பிட்ட திட்டத்துல சேர முடியாது. அங்க ஆள் சேர்க்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுல சேர முடியும். நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, ஆள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால, ஆள் சேர்க்க முடியாதவங்களும் இந்த திட்டத்துல சேர்ந்து பயன்பெற்று 4 லெவல்ல நமக்கு இன்கம் கொடுக்குறோம்ல, அந்த இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அது போக நம்ம டாக்டர் சபரிநாத் சார் சொன்னாங்கல்ல, சிறப்பு நிலை வருமானம், அதாவது செகண்ட் லெவல்ல 1292 நபர்கள் வரும்போது, ஒவ்வொரு முறை வரும்போதும் சீனியாரிட்டி படி முதல் நபர், இரண்டாவது நபர், மூணாவது நபருக்கு 10 லட்சம் 10 லட்சம் இப்படி வரிசையா அது சீனியாரிட்டி படி வரும். அது போக இன்னொரு சிறப்பு நிலை என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் லெவல்ல 1292 நபர்கள் வரும்போது 10 லட்சம் மதிப்புள்ள கோல்டு, இது நம்ம திட்டத்துல சேர்ந்திருக்க எல்லாருக்கும், ஒருத்தர் என்னதான் கண்டிஷன், எந்த கண்டிஷனுமே கிடையாது, நம்மகிட்ட இந்த திட்டத்துல சேர்ந்து இருந்த எல்லாருக்கும் பப்ளிக்கா அவர் அழகா நம்ம சபரிநாத் சொன்னாங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், நம்ம எல்லாரும் நம்ம திட்டத்துல சேர்ந்த எல்லாரையும் போட்டு குலுக்கி யாருக்கு வின் பண்றாங்களோ ஒரு நபருக்கு அந்த 10 லட்சம் கோல்டு கிடைக்கும். இது ஒரு தடவை தான் கிடைக்குமா அப்படின்னா இல்ல, ஒவ்வொரு முறையும் 2வது லெவலில் 1292 நபர்கள் வரும்போது இது கிடைக்கும். அடுத்து 2548 நபர்கள் வரும்போது அடுத்த குழுக்கள் நடக்கும். இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு 1292 செகண்ட் லெவல்ல நபர்கள் வரும்போது குழுக்கள் நடந்து கொண்டே இருக்கும். அனைவரின் பெயராலும் ஒருவருக்கு 10 லட்சம் மதிப்புள்ள கோல்டு சிறப்பு நிலை கிடைக்கும். இது இந்த 4th லெவல் இன்கமுக்கும் இந்த 2 சிறப்பு நிலை இன்கமுக்கும் நீங்க எந்த பங்கு பெறுறதுக்கு எந்த வித ஆட்களை சேர்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு 4 லெவல் நீங்க ஆட்கள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 4 நிலை வருமானமும், அதுபோக இந்த சிறப்பு நிலை வருமானமும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதுபோக உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடி வரும். நீங்க 4வது லெவல் முடிக்கும் போது உங்களை அந்த லெவலை கண்டினியூ பண்றதுக்கு ஒரு ரீபர்த் ஐடி, அதுக்காக நீங்க எந்த காசும் கட்ட வேண்டாம். நம்ம திட்டத்தின் சார்பில் அந்த காசு வழங்கப்பட்டு உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடி போட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுபோக நீங்க 3rd லெவல் வரும்போது உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். அந்த மொபைல் கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி 5 பேருக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். உங்க பக்கத்துல இருக்கவங்கள, உங்களுக்கு தெரிஞ்சவங்க 60 வயசு மேற்பட்டவர்களா இருக்க வேண்டும், ஊனமற்றவர்களா இருக்க வேண்டும், ஏழை எளிய பாமர மக்களா இருக்க வேண்டும். ஆனா அவங்களுக்குள்ள ஜிபே நம்பர் வேணும், அதையும் நோட் பண்ணிருக்க. அல்லது பல திட்டங்கள்ல சேர்ந்து முதல் லெவல் கூட கிடைக்காம அப்படி இருப்பாங்க, அப்புறம் இன்னொரு திட்டத்துல சேருன்னா ஐயா காசு இல்லை அப்படிமா, அவங்கள கூட நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். நீங்க பண்ணீங்கன்னா நாங்க அந்த உண்மையிலேயே அவங்க ஏழைகளா அந்த வறுமையில இருக்கிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க ரெக்கமெண்ட் நீங்க பண்ணீங்கன்னா 5 பேர் வரைக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணலாம். அதை நம்ம திட்டத்தின் சார்பில் வரிசையா சீனியாரிட்டி படி யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அந்த சீனியாரிட்டி படி நாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்து அந்த ஆளுகளுக்கு ஃப்ரீ ஐடி போட்டு கொடுத்துரும். அவங்களுக்கு இந்த ஃப்ரீ ஐடி போட்டு கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 லெவல் வருமானமும் அது போக 2 சிறப்பு நிலை வருமானமும் அவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு ரீபர்த் ஐடியும் உண்டு. சரியா? அதனால நீங்க இந்த ஃப்ரீ ஐடிக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் மொபைல் வாங்கினதுக்கு அப்புறமா உடனே மொபைல் வாங்கின உடனே நீங்க இந்த 5 ஐடிக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம், கட்டாயம் கிடையாது. கம்பெனி அதை போட்டுக்கும். இல்லை நம்மகிட்ட இருக்க லிஸ்ட் படி அந்த அந்த இடத்துல நாங்க ஃபில் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு முடிஞ்சா நீங்க அந்த 5 பேருக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படி அந்த ஃப்ரீ ஹெல்பிங் ஐடியும் வச்சிருக்கோம். இது ஃப்ரீ ஹெல்பிங் ஐடியை பத்தி நம்ம பண்டிட் விஜயராகவன் சார் இப்போ உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப விஜயராகவன் சார் இப்ப ஃப்ரீ ஐடியை பத்தி, அதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அழகாக எடுத்து கூற வருகிறார். சார் விஜயராகவன் சார் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நன்றி. உலகத்தில் உள்ள
அனைத்து உயிரினங்களுக்கும் உதவும் கரத்தின் உத்தரவின் பேரில் உதவும் உள்ளங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நன்றிகள். இந்த 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. இப்போ 2026 பேர் இதுல இதுவரைக்கும் இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சதுல இப்ப 7 ஃப்ரீ ஐடி இப்ப நாங்க போட்டு கொடுத்துருக்கோம். இல்ல சார், 10 போட்டிருக்கோம். 10 போட்டிருக்கோம். ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி 10 போட்டிருக்கோம். நம்ம 10 ஃப்ரீ ஐடி இது வரைக்கும் போட்டிருக்காங்க. அந்த 10 ஃப்ரீ ஐடிக்கு 16,100 ரூபாய் இதுவரைக்கும் நம்ம உதவும் கரம் திட்டத்திலிருந்து நன்கொடையா கொடுத்து போட்டிருக்காங்க. இந்த நன்கொடையா கொடுத்து போட்டதுனால நம்ம இந்த உதவும் கரம் திட்டத்துல இந்த 225 பேர் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 10 பேரும் சேர்ந்து அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சி இதுல சேர்ந்தவங்களுக்கு பூராமே கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நமக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா காலியாகிடும். கொஞ்சம் கொஞ்சமா காலியாகிடும். இன்னும் ஆளுகள் நிறைய சேரும்போது இன்னும் நிறைய காலியாகி நம்மளுடைய சந்தோஷம் அதிகப்படுத்தும். இதுதான் இதனுடைய ஃப்ரீ ஐடியினுடைய நோக்கங்கள். மேலும் இப்ப இந்த உதவுங்கரம் திட்டத்துல எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. இந்த 2025 வருஷம் ரொம்ப மோசமான வருஷம். இந்த மோசமான வருஷம் அப்படின்னு எல்லா ஜோசிகர்களும் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 2025 9ஆம் நம்பர் வருது. 9ஆம் நம்பரு எந்த ஜோசியரை பார்த்தாலும் வண்டி நம்பர் 9, இதுதான் கூட்டு நம்பர் 9ன்னு நிறைய பேர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க பார்த்து என்ன நிறைய கடனா இருக்கும் அவங்களுக்கு. நீங்க அந்த நம்பர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, யாராவது எனக்கு மிச்சமா இருக்குன்னு யாராவது சொல்லட்டும் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நீங்க உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் ஒன்னும் சொல்றேன், அதை நீங்க கடைப்பிடிச்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் செல்வ செழிப்பா வந்துடலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி பிறந்தவங்க 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பூராமேமும் நீங்க காப்பர் காயின்னு கொஞ்சம் போல பச்சை கற்பூரமும் உங்க பர்ஸில் வச்சுக்கோங்க. பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷம் பூரா. இதுதான் அந்த 1ஆம் நம்பருக்குள்ள வித்தியாசம். 2ஆம் நம்பருக்காரங்க 2, 11, 20 இவங்களுக்கு அந்த வெள்ளி காயினை அந்த பச்சை கற்பூரமும் வச்சுக்கோங்க. 3ஆம் நம்பருக்காரங்க பிராலி மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா, மஞ்சள் கொம்பு, அதுவும் பச்சை கருப்பும் வச்சுக்கோங்க. 4ஆம் நம்பருக்காரங்க புளு பேனாவும் பச்சை பேனாவும் பென்சிலு இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்க, அதோட சேர்த்து பச்சை கற்பூரம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு உண்டாகும். 5ஆம் நம்பருக்காரங்க மணி பிளான்ட் இலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த இலைய லேமினேஷன் பண்ணி அதோட சேர்ந்து பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சுக்கோங்க. 6ஆம் நம்பருக்காரங்க வெள்ளிக்காயினை வச்சுக்கோங்க. வெள்ளிக்காயினும் பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சுக்கோங்க. 7ஆம் நம்பருக்காரங்க தங்க நிறம் மீன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த படத்தை லேமினேஷன் பண்ணி அதோட பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சுக்கோங்க. 8ஆம் நம்பருக்காரங்க மயில் கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணுக்கு பவர் அதிகம். அது அந்த கண்ணைத்தான் நம்ம கிருஷ்ணர் தலைமையில வச்சிருப்பாரு. அந்த கண்ணை லேமினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட சேர்ந்து பச்சை கற்பூரமும் வச்சுக்கோங்க. 9ஆம் நம்பருக்காரங்க குண்டு மல்லிகைப்பூ இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் பச்சை கற்பூரமும் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கோ அதை விட
10-15% கூடுதலா வந்து உங்களுக்கே சந்தோஷம் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு இது நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் நான் உங்களுக்கு ரெமெடி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மிக்க நன்றி, வணக்கம். நமது ஃப்ரீ ஹெல்பிங் ஐடியா பற்றியும் மற்றபடி பொது வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் உள்ள நன்மைகள் தீமைகளை எப்படி வெல்ல வேண்டும் என்பதை பற்றியும் பண்டிட் விஜயராகவன் சார் இவங்க வந்து நியூமராலஜி, ஜாதகம், ஜோசியம் பல வித்தைகளையும் கற்றவர். இவர் மூலமாக நீங்கள் நியூமராலஜினா பழைய நியூமராலஜியில் புதிய இதில் புதிய டெக்னிக்கில் அவங்க ராஜநிலை எண்கள், எண்கணிதம் என்பதை பற்றிலாம் படிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்குனாலும் அவங்ககிட்ட தனியாக நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த டவுட்டை கேட்டுக்கிட்டா உங்களுக்கு ராஜநிலை எண்களை குறித்து உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. அதுபோக நமக்கு இந்த திட்டத்தில் உதவும் பெறும் நம்ம திட்டம் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மையமாக வச்சு தான் நம்ம வந்து இந்த திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த திட்டத்தில் அனைவரும் பயன்பெறணும் அப்படிங்கிறது முக்கியமாக இதில் ஒரு நோக்கமாக நாங்கள் வச்சிருக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா பழைய திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து யாரா ஒரு ஆளுக்கு அல்ல 2 பேருக்கு 3 பேருக்கு இப்படித்தான் அந்த 4th லெவல் கிடைக்கும். கொஞ்சம் பேருக்கு தான் அது கிடைக்கும். விரல் வெட்டுன்ற மாதிரி தான் கிடைக்கிற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. சில லெவல்ல எல்லாம் அந்த கடைசி லெவல் யாருக்குமே கிடைச்சிருக்காது. சில எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு 100 கோடி கிடைக்கும், 50 கோடி கிடைக்கும், 1000 கோடி கிடைக்கும், 2000 கோடி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒருத்தராவது கோடியை பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்கிறது வாய்ப்பே ரொம்ப கம்மி, இருக்கவே செய்யாது. சில திட்டங்கள்ல வந்து இப்போ 4 பேர் சேர்க்க 4 லெவல் திட்டம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு ஆவரேஜா ஒரு ஆளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 1200 பேர் சேர்ந்தா ஒரு ஆளுக்கு உங்களுக்கு அந்த 4th லெவல் கிடைக்கும். உதாரணத்துக்கு 1.5 லட்சம் அப்படின்னீங்களேன், 1.5 லட்சம் உங்களுக்கு கிடைக்கிறோம். 1200 பேர் சேர்ந்தா உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா 4வது லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம திட்டத்துல பல பேருக்கும் இந்த நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1200 பேர் சேர்ந்தானே நம்ம திட்டத்துல 12 பேருக்கு 4th லெவல் முடிச்சிருக்கோம். 4th லெவல் முடிச்சிருப்பாங்க. அதாவது அந்த பலன் ஒரு ஆளுக்கு கிடைக்கிற பலனை நம்ம பல பேருக்கு பிரிச்சு கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்புல தான் இது ஒரு ஆளுக்கு போய் சேராம எல்லாரும் பரவலாக இந்த நன்மைகள் கிடைக்கணும் அப்படிங்கிற முறையில தான் நம்ம இதை அமைச்சிருக்கிறோம். அது போக 2nd லெவல், 3rd லெவல், 4th லெவல் உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். ஏன்னா பல திட்டங்கள்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் லெவலே 3 மாசம், 6 மாசம், 9 வருஷம், 9 மாசம், 1 வருஷம் இப்படி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெவல்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லெவலே கிடைக்காம எத்தனையோ லெவல்ல இருக்கு, எத்தனை திட்டங்கள்ல இருக்கிறாங்க. அதெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திட்டத்துல ஃபர்ஸ்ட் லெவல் 3 நாளைக்கு உள்ள கிடைக்கும். இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன்னா நாளைக்கு, அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் இரவுக்குள்ள உங்களுக்கு அந்த காசு ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் கண்டிப்பா கிடைக்கும். 2nd, 3rd, 4th வந்து மற்ற திட்டங்களை போலதான் நமக்கு ஆளுக்கு சேர்றதை பொறுத்து கிடைக்கும். ஆனா அதுல என்ன அப்படின்னா நமக்கு அதிகமான அவுட்புட் கொடுக்குறோம். அதிகமான பேர் 4th லெவல் முடிக்கிற மாதிரி. அவங்க ஒரு ஆள் வெளியே வர்றாங்கன்னா நம்ம 12 பேர் நம்ம வெளியே வந்திருப்பாங்க அப்படிங்கிற முறையில நம்ம அமைச்சிருக்கிறோம். அதனால பலன் பெறுற அவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் மற்ற திட்டங்களை காட்டி. அது போக நமக்கு இந்த திட்டத்துல சேர்றதுனால டாக்டர் விஜயராகவன் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி நமக்கு ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யும். நம்ம பல திட்டங்கள்ல வந்து ஏழைகளை இந்த திட்டத்துல வர முடியாது. அதுக்காக இந்த ஏழைகளையும் நம்ம திட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்க இந்த ஃப்ரீ ஐடி அப்படிங்கிறத நாங்க உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஃப்ரீ ஐடி மூலம் ஏழைகளை நம்ம இந்த காசு கட்டி சேர முடியாதவங்களையும் நம்ம இந்த திட்டத்துல சேர்க்கறதுக்காக தான் இந்த ஃப்ரீ ஐடி. இதனால கிடைக்கிற நன்மைகள், சந்தோஷம், மகிழ்ச்சியில் வந்து நம்ம திட்டத்துல சேர்க்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த மகிழ்ச்சி அவங்க வாழ்த்துறது, அவங்களுக்கு அந்த காசு கிடைக்கும் போது அவங்க வாழ்த்துறது நம்ம திட்டத்துல சேர்த்து எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் அது நமக்கு ஏற்படுத்தும். இதனால நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கை தரம் தானாகவே அதுல நம்ம யார பேசிட்டு இருக்கிறாங்க, மைக்கை மியூட் பண்ணி வைக்க. நம்ம மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நமக்கு இந்த திட்டத்தின் வழியாக கிடைக்கும். வேற எந்த திட்டத்திலையும் உங்களுக்கு அதுல சேர்ந்திருக்கிறவங்க மூலமா மகிழ்ச்சியும் சந்தோஷம் நீங்க கிடைச்சிருக்கும். எல்லாரும் ஏசிக்கிட்டு இருக்கிறதா நீங்க பார்த்திருப்பீங்க.
ஆனா நம்ம இந்த திட்டத்தின் வழியா ஃப்ரீ ஐடி நம்ம கொடுக்கறதுனால அந்த ஏழைகள் நம்மளை புகழ்ந்து பேசும்போது ஒவ்வொருத்தரும் நம்ம பயன்பெறும். அதனால உள்ள மகிழ்ச்சி அந்த பலனாலையும் நம்ம வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறத பண்டிட் விஜயராகவன் சார் வந்து அழகா சொன்னாங்க. இது போக நாங்க இதை மாற்றி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ் இல்லை. சார் யாரோ பேசிட்டு இருக்கீங்க, மைக்கை மியூட் பண்ணுவீங்க. அது போக போன வாரம் நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த யூடியூப்ல வீடியோ பார்க்குறவங்களுக்கு 1ஆம் தேதிக்குள்ள யாரு பார்க்குறாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வந்து அவங்க பேரும் அவங்க ஜிபே நம்பரும் போட்டுருவவங்கள கூலிக்கு 2 பேருக்கு 500 ரூபா கொடுக்குறதா போட்டிருந்தோம். அது நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பேரும் ஜிபே நம்பர்லாம் போடலை. அதனால அந்த யாருக்கும் பரிசு கொடுக்க முடியலை. அதுக்கு பதிலாக இன்னைக்கு உள்ள வீடியோவை நாங்கள் திருப்பி யூடியூப்ல போட்டுட்டு அந்த லிங்கை நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுறோம். ஒரு 8 மணிக்கு மேலே அந்த யூடியூப் லிங்கு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம குரூப்ல உதவுங்கரம் குரூப்லையும் வாட்ஸ்அப் உதவுங்கரம் யூஎம் குரூப்லையும் உங்களுக்கு அந்த யூடியூப் லிங்கை போடுவோம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப் உள்ள போய் அதில் நம்ம வீடியோவும் பாருங்க. பார்த்துட்டு யாருக்காவது தேவைன்னா அதையும் நீங்கள் அந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. அதில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் உங்கள் பேர் உங்கள் ஜிபே நம்பர் நீங்கள் அதில் டைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் அந்த கூலிக்கு எடுக்கும்போது யாருக்கு காசு அனுப்போமோ அந்த ஜிபே நம்பர் வழியாக தான் நாங்கள் அனுப்புவோம். 2 நபருக்கு 500 வச்சு நம்ம எத்தனை பேர் போடுறாங்களோ அவங்களோட பேரில் கூலிக்கு அதில் 2 நபருக்கு கொடுப்போம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை 8 மணி மீட்டிங்கில் அந்த பரிசு யாருக்குன்ட்டு நாங்கள் அறிவிப்போம். அநேகமாக அது 8 மணிக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா மீட்டிங் முடிஞ்சதும் கொடுப்போம். அதனால நீங்க அந்த இன்னைக்கு 8 மணிக்கு மேல இந்த 8 மணிங்கிற 10 மணிக்கு மேல நம்ம யூடியூப் லிங்கை வந்து இன்னைக்கு இப்ப நடந்த மீட்டிங் லிங்கை வந்து நாங்க அதில் போஸ்ட் பண்ணுவோம். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பேரும் உங்க ஜிபே நம்பரும் அதுல கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அது தெரியல, அதனாலதான் நிறைய பேர் அவங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு போட்டுக்கிட்டாங்க. திட்டம் பிரயோஜனமா இருக்கு, ஏழைகளுக்கும் வந்து கலந்து கொள்றது விதமா இருக்கு, நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. அதனால நீங்க நீங்க பாக்குறவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பேரும் உங்க ஜிபே நம்பரும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல. சரியா? அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8 மணி மீட்டிங்ல யாருன்னு அறிவிச்சுட்டு உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்சது உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பி தரப்படும். சந்தோஷம். இப்ப வந்து நம்ம உதவிங்கரம் திட்டத்துல இருக்கிறவங்க யாரும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார், வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். மீட்டிங் 8:08க்கு ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. லேட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம போயிடும். மீட்டிங் வரவங்க தயவுசெய்து 8:10க்கெல்லாம் வந்துருங்க. ஓகே. சந்தேகம் இருக்கிறவங்க கேட்கலாம். அப்புறம் சந்தேகம் தான் கேட்கணும்னு இல்லைங்க, இந்த நம்ம திட்டத்தை பத்தின சிறப்பு விஷயத்தையும் நம்ம இதுல கலந்துரையாடலாம். அனைவரும் பேசுறதுக்கு முழு இருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு தயவு செஞ்சு பேசுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தா அந்த பிடிச்சிருக்கிறத சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். அதே மாதிரி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஹலோ சார், உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன் சார். சுவாமிநாதன் சார். வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க சொல்லுங்க சார். மிக அருமையான திட்டம், நல்ல திட்டம் சார். ஒரு சில விஷயங்கள் வந்து அதாவது இந்த மேனேஜ்மெண்ட்ல மட்டும் இருக்கவங்கள்ட்ட மட்டும், ஏன்னா இது எல்லாருக்கும் பேசினா நான் கொஞ்சம் விரோதி மாதிரி ஆயிடுவேன். சில விஷயங்கள் சொல்லணும் ஆசைப்படுறேன். சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார். இப்போ இங்கே அதாவது நம்ம மீட்டிங் வந்திருக்கவங்களும் இந்த உலகத்தில் யாருமே தனி ஒரு ஆள் கிடையாது.
அப்படி தனி ஒரு ஆளானது அவன் சன்னியாசி மாதிரி இருப்பான் என்னை பொறுத்த வரைக்கும். எதுவுமே அதை அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே இல்லைன்னு வச்சுங்க, ஆசிரமத்தில் இருந்து தனியாக இருப்பார். அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் செய்கிற திட்டம் எல்லாமே நல்லது. இது இன்னும் பூஸ்டாக நல்ல விதமாக கொண்டுட்டு போகிறதுக்காக என் மனசில் எனக்கு பட்ட சில நல்ல விஷயங்களை சொல்கிறேன். அதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ, உங்களுக்கு அப்படியே விட்டுறீங்களோ தப்பு கிடையாது. என்னுடைய கடமை என் மனசில் பட்டதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். கோயிலில் தான் உட்காந்துருக்கேன் சொல்கிறேன். சொல்ல முடியலைங்க, எல்லாரும் கேட்டு தான் சொல்கிறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை சார். இப்போ நீ வந்து யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல சொல்கிறீங்க, நல்ல விஷயம்தான் உண்மையிலே. ஏன்னா சில பேர் ஆசைப்படுவாங்க, காசு இருக்காது, ஏதோ நம்ம வரையும் கட்டினா போதும்னு. பட் அது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்கீம் படி யாரையுமே ஒருத்தர் அறிமுகப்படுத்தலைன்னா 4th லெவலில் ஒரு ரீபர்த்து கொடுங்க. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த ரீபர்த்துக்கு அமௌண்ட் வருது, அவருக்கு திரும்ப திரும்ப வருது. கரெக்டா? என்னை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு ஒரு 510, அதுக்கப்புறம் ஒரு 2000, அதுக்கப்புறம் அதாவது 2500 கம்பெனிக்கு உங்களுக்கும் அந்த பாண்டே, அதாவது ஐ மீன் அவர் கொடுத்த காசுக்கு மேலே வாங்கிடுறாரு, அதனால் எதுவும் சொல்ல மாட்டார். நான் என்ன கேட்குறேன், எல்லாருக்கும் சீக்கிரம் போகிறதுக்கும் வேகமாக வளர்கிறதுக்காக என்ன ஒருனா, யாரெல்லாம், அதாவது இது கண்டிஷன் கிடையாது, நீங்கள் எதுவுமே கொடுக்காட்டி ஒரே ஒரு ரீபர்த் உங்களுக்கு கிடைக்கும் ஆஸ் யூஷுவலாக. யாரெல்லாம் கொஞ்சம் நல்லா, அதாவது 2 பேரை கொடுக்கணும், இது கம்பல் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. 2 பேரை நான் கொடுத்துட்டேன்னா 3rd லெவலில் 5 ஐடி தெரியுங்களா, ஃப்ரீ ஐடி நமக்கு வேண்டிய, அதாவது உங்களுக்கு வேண்டிய ஏழ்மையான மக்களுக்கு அந்த 5 ஐடியில் 4 ஐடி கொடுங்க வெளியில், ஒரே ஒரு ஐடி அவருக்கே ரீபர்த்து கொடுங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவர் வேலை செய்கிறாரு. அதே மாதிரி 4th லெவலில் அவருக்கு ஒரு ரீபர்த்து தெரியுங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், 4th லெவலில் அவருக்கு 50,000 ரூபா கொடுக்கக்குள்ள கைவிட்டு தான் நம்ம காசு தான் போகுது. அப்போ அவருக்கு அந்த இடத்துல 2 ஐடினா கண்டினியூஸ் கிடையாது, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் 24 ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப இன்னொரு ஐடி. ஏன்னா ஒரே நாள் ஒரு ஐடி போட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, கம்பெனிக்கு 2 ஐடிக்கு ஒன்று அமௌண்ட் எடுத்து, பட் அவர் பேர்லையும் போடலாம், அவர் யார் பேரில் சொல்கிறாலோ மேக்ஸிமம் எல்லாரும். ஏன்னா 51,000 பணம் வாங்கும்போது தான் நான் சொல்கிறேன் கடைசி கட்டம். இது எதுக்கு, இதை வந்து எதையுமே ஒருத்தர் ஒர்க் பண்ண மாட்டேன்னா அவருக்கு நீங்கள் ஒரு ரீபர்த்து கொடுக்குறீங்க, ஆஸ் யூஷுவல் பண்ணிக்கங்க. அப்போ என்ன ஆகும் எல்லாருக்குன்னா, சரி நம்ம மனைவி மச்சான் 2 பேருமே நம்ம செஞ்சு கொடுத்தா நமக்கு இதில் வந்து அந்த நீங்கள் வீக்லி இன்கம் வர சொல்லியிருக்கீங்க, நான் அதெல்லாம் கூட சொல்லலை. அவங்களுக்கு என்ன ஒன்று 2 ரீபர்த் நமக்கு கிடைக்கும். அந்த 2 ரீபர்த்துக்கும் திரும்ப 2, அதாவது உடனே கிடையாது, அடுத்தடுத்து 2 நாளில் 2 4 ஆகும், 4 8 ஆகுனா க்ரௌடு வரும். இங்கே க்ரௌடு வர வரதான் சார் உங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து யாருமே தன்னோட அமௌண்ட்லேருந்து போட முடியாது, அப்படியே போட்டாலும் பெரிய விஷயம் கொஞ்ச நாள் தான் செய்ய முடியும். இதை செம்மையாக கொண்டுட்டு போகிறதுக்கு, ஏன்னா ஆள் சேர்க்காததுக்கு எந்த ஒரு ஸ்கீமும் அதிக நாள் போகாது. அதனால நான் தப்பாக சொல்ல, நல்ல விஷயம்தான் நீங்கள் செய்கிறீங்க, நினைக்கிறீங்க. என்னோட கணிப்புன்னா, யார் 2 பேர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 3rd மொபைல் கொடுக்கும்போது ஒரு ரீபர்த்து, ஒரே ஒரு ரீபர்த்து. அப்புறம் 4th 51,000 கொடுக்குறீங்களா, அப்போ நீங்கள் 2 ரீபர்த்து கொடுக்கலாமே. இது என்னுடைய யோசனை. இதில் எதுவும் சில தாழ்மையான தப்பாக கருத்து இருந்தால் சொல்லுங்க. நான் தயாள் சாட்டியரை பற்றி பேசினேன் மீட்டிங்கில், நீங்கள் சொல்லுங்கன்னாரு. இது ஏன்னா நம்மளுடைய இந்த உதவுகரம் இன்னும் செம்மையாக போகிறதுக்காக என் மனசில் பட்ட ஒரு ஐடியா. ஐயா நன்றி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி சார். உங்க திட்டத்தை பத்தி நாங்க எங்க குழுவில் நாங்க கலந்து பேசிட்டு முடிவெடுக்கிறோம். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க. வேற யாருக்கு ஏதாவது நிக்கிறதுக்கு இடம்ல பேசாம இந்த 2 பையும் எடுத்து வைக்கிட்டு. சார் வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம் சார். ஓகே.